சிவன் எதுக்கு யமனை எட்டி உதைச்சார்னு தெரியுமா? மிருகண்ட முனிவர் சிவபெருமானிடம் குழந்தை வரம் கேட்டார். சிவன் அவருக்கு 2 விருப்பங்களை கொடுத்தார். முட்டாளாக 100 வருடம் வாழும் மகன் வேண்டுமா, அல்லது அறிவும் பக்தியும் கொண்ட ஆனால் வெறும் 16 வருடம் மட்டுமே வாழும் மகன் வேண்டுமா? முனிவர் 16 வயது மகனையே தேர்ந்தெடுத்தார். அவன்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் ஒரு தீவிர சிவபக்தனா வளர்ந்தான். நாட்கள் ஓடியது. விதிப்படியே அந்த கடைசி நாள் அவனோட 16வது பிறந்த நாளும் வந்தது. பெற்றோர்கள் கதறி அழுதார்கள். ஆனா மார்க்கண்டேயன் பயப்படல. நேரா திருக்கடையூர் சிவன் கோவிலுக்கு போனான். சிவலிங்கத்தை இறுக கட்டிப்பிடிச்சு தியானம் செய்தான். நேரம் முடிந்தது. உயிரை எடுக்க யமதர்மன் எருமை வாகனத்தில் வந்தாரு. வா போலாம்னு கூப்பிட்டாரு. ஆனா மார்க்கண்டேயன் லிங்கத்தை விடவே இல்லை. கோபமான யமன் தன் பாச கயிற்றை வீசினார். அந்த கயிறு மார்க்கண்டேயன் கழுத்தை மட்டுமில்லாம அவன் கட்டிப்பிடிச்சிருந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து இருக்கியது. லிங்கத்துக்குள்ள இருந்து உக்கிரமா வெளிப்பட்டார் சிவபெருமான். ஏன் பக்தன் மேலேயே கயிறு வீசிறியான்னு சொல்லி யமதர்மனை தன் இடது காலால் எட்டி உதைச்சார். யமன் அங்கேயே சரிந்தார். மார்க்கண்டேயா, உனக்கு மரணமே கிடையாது. நீ என்றுமே 16 வயதோட சிரஞ்சீவியா இருப்பேன்னு வரம் கொடுத்தார். இது மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.